வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் பாயாசம். வாங்க கேரட் பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கேரட் பாயாசம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். இது நியர்லி 1/2 லிட்டர் இருக்கும். இதை ஒரு பேனில் ஊற்றி நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காயட்டும். அது வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பால் பொங்கி வெளியே வந்துடும். இப்போ நம்ம இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அதில் கொஞ்சம் போல் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த முந்திரி திராட்சையை வேற ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே நெய்யில் கொஞ்சம் சேமியா சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு சேமியா சேர்த்துருக்கேன். இது நல்லா நெய்யில் வறுத்துருங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸ் கேரட்டை நான் இந்த மாதிரி தோல் சீவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதே பேனில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கேரட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கேரட் அரைக்கும் போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பால் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நான் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஏன்னா நம்ம நெய்யில் ஆல்ரெடி வறுத்துட்டு சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற கேரட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கேரட்டோட பச்சை வாசனை எதுவும் இருக்காது. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால பாயாசம் நல்லா க்ரீமியாக இருக்கும். ஒரு ரிச்சான டேஸ்ட்டும் கிடைக்கும். கண்டென்ஸ்டு மில்க் வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படின்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுவையான கேரட் பாயாசம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.